நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஆதம்பாக்கத்து ஆட்சிமார்களுக்கும் ஆலந்தூர் அண்ணன்மார்களுக்கும் ஈக்காட்டுத்தாங்கள் இணையில்லா தாய பிள்ளைகளுக்கும் கிண்டியில் உள்ள அன்னமுண்டி அம்மாமுண்டிகளுக்கும் கீழ்கட்டளை அண்ணன் தம்பி தங்கை ஆட்சிமார்களுக்கும் கோவிலம்பாக்கத்து கொழுந்தியார் கொழுந்தனாவண்டி கொழுந்தியாள்களுக்கும் நங்கநல்லூர் நங்கைமார்களுக்கும் பள்ளிக்கரணை பங்காளிகளுக்கும் துறைப்பாக்கம் பெரியப்பச்சி சித்தப்பா மற்றும் தூரத்து உறவுகளுக்கும் வேளச்சேரியிலிருந்து வேண்டி தேடி வந்த நகரத்தார் அனைத்து உறவினர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். அந்த 5 வயதிலிருந்து 12 வயசுக்குள்ள ஏட்டுக்கல்வியை முடிச்சுட்டு கைப்பழக போனோம். கைப்பழக போன இடத்துல ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டோம். முதல்ல எடுபடியாக இருந்தோம். எடுபடியாக இருந்து ஒரு வேலை ஒழுங்காக செஞ்சதுக்கப்புறம் எடுபடியாக ஏன் வச்சாங்க? ஈகோ போகணும்னு வச்சாங்க. தான் யாருங்கிறத விட நாம் என்ன வேலை செய்ய வந்திருக்கோம், அந்த வேலை செய்கிறவனுக்கு என்ன சிரமம் இருக்குது, அந்த இடத்துலேருந்து வந்தால் தான் நம்மளுடைய ஈகோ நம்மளை விட்டு போகும். எனக்கு அண்ணன் ஒரு முறை வகுப்பெடுக்கும் போது சொல்கிறாங்க, நாங்கள்லாம் எச்சி பணிக்க கூட கொண்டு வந்து செட்டியாட்டை கொடுத்துருக்குறோம். முதலாளி பையன் பேரன் கணக்கப்புள்ள நம்மள்ட்ட வேலை செய்கிறவர் தான், இருந்தாலும் அவர்கிட்ட கைப்பழக போயிருக்கோம். எச்சி பணிக்கத்தை எடுத்துக்கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு கூட வெத்தலைப்பாக்கு வாங்கிட்டு வர்றது கூட பொடியனுடைய வேலையாக இருந்திருக்கு. அப்போ எதுக்காக இதெல்லாம் பழக்கினாங்க? தன்னை விட்டு அந்த ஈகோ போகணும், எந்த வேலையும் நாம செய்யணும், எங்க ஆள் இல்லையோ அந்த வேலையை செய்ய கத்துக்கணும், அதுக்குள்ள மனநிலை வரணும் அப்படிங்கிறக்க அந்த சின்ன வயசுல அதை படிய வச்சாங்க. நகரத்தார்கள் கோயில் இல்லாத ஊரில் குடிக்கொள்ள மாட்டார்கள். அதனால நகரத்தார் எந்த ஊருக்கு வந்தாலும் முதல்ல கோயிலை கட்டிடுவாங்க. கோயிலை கட்டதோடு மட்டும் நிற்க மாட்டாங்க, குளத்தை அமைப்பாங்க. குளம் வெட்டினதோடு நிற்க மாட்டாங்க, நந்தவனம் அமைப்பாங்க. இந்த நந்தவனம் அமைச்சதோடையும் நிற்க மாட்டாங்க, கோசாலை அமைப்பாங்க. கோசாலை அமைச்சதோடையும் நிற்க மாட்டாங்க, வேத பாடசாலை அமைப்பாங்க எங்களை மாதிரி உள்ளவங்க படிக்கிறதுக்கு. அதோடையும் நிற்க மாட்டாங்க, கல்வி சாலைகளை அமைப்பார்கள். அந்த பிள்ளைகள் கல்வி கற்ற பின் கல்லூரிகளுக்கு போகிறதுக்கு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் கட்டுவாங்க. அப்ப நகரத்தார்கள் ஆன்மீகத்தையும் அறிவையும் தனது இரு கண்களாக நினைத்து தனது ஊரையும் நகரத்தையும் காத்தவர்கள் என்பதால் தான் நகரத்தார்கள் என்று பெயர் வந்ததாக குறிப்பிட்டார். ஆட்சிமார்கள் பையன் வேலைக்கு போனா பொண்ணு கொடுக்குறேன்றாங்க, வியாபாரம் பண்ணா கொடுக்க மாட்டேன்றாங்க. சோ அங்கதான் நிக்குது பாயிண்ட். பொண்ணு கொடுக்கறதுக்கு பையன் சம்பாதிக்கிறோம்னா திறமை இருக்கிறோம்னான்னு பார்க்கல. முதல்ல நம்ம ஜாதகமே பார்க்கறது இல்லை. இன்னாரோட்டு பிள்ளை இன்னாரோட்டு கொடுப்போம்னு பொண்ணை கொடுத்தோம். இன்னைக்கு ஜாதகத்தை கூட்டிட்டு இந்த ஐயர் பின்னாடி அலையிறோம், வீணா போயிட்டு இருக்கோம். எந்த ஐயராவது கரெக்டா சொல்றானா? அப்படிதான் எத்தனை கல்யாணம் முடிஞ்சிருக்கணும்? எதுக்கு ஜாதகம் பார்க்குறோம்? நம்மளாம் யாராவது இல்லை பெரியவங்க எல்லாம் கேளுங்க, ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்களா? இன்னைக்கு பேரம்பேத்தி எடுக்கலையா? எதுக்காக நாம நம்மளை விட்டு மாறி போறோம்? நம்ம சமூகம் சிவனையே கடவுளா நம்பிட்டு இருக்கோம், சிவம் தான் எல்லான்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சிவபெருமா நம்ம குடும்பத்துல வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அப்படிப்பட்ட சிவத்தொண்டு உள்ள நம்ம குடும்பம் பாரம்பரியம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுத்துட்டு வரோம். அந்த முயற்சியின் ஒரு பங்காக இந்த நகரத்தார் வேர்களை தேடி அப்படின்னு ஒரு அமைப்பை உண்டாக்கி இருக்கிறோம். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க R அருணாச்சலம், A ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. மயிலே மயிலே நீ ஆடு, எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு. மயிலே மயிலே நீ ஆடு, எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு.
மயிலே மயிலே நின்றாடு, மன்னவன் முருகனை மன்றாடு, தென்னவன் மகிழ்ந்திட நீ ஆடு, சேவல் கொடியுடன் சேர்ந்தாடு. மயிலே மயிலே நீ ஆடு, எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு. நம் தலைவர் அவர்களை தொடர்ந்து நம் சிறப்பு விருந்தினர் இன்றைய வேர்களை தேடி நிகழ்ச்சிக்கு அறிமுக உரை வழங்க வந்துள்ள ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ச முத்துக்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உங்களுடைய பலத்த கைத்தட்டல்களுக்கிடையே நமது சிறப்பு விருந்தினர் இதோ நம் மேடையில். அடுத்ததாக நகரத்தார் பாரம்பரிய விளையாட்டுகள் மற்றும் நகரத்தார் உறவு முறைகள் பற்றி சிறு சிறு விளையாட்டுகள் மூலம் நம்மை மகிழ்விக்க வந்துள்ள திருமதி தமிழ்ச்செல்வி ராமன், திருமதி விசாலாட்சி ஆறுமுகம், திருமதி விஜயலட்சுமி சோமு ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறோம். இவர்கள் நம் குழந்தைகளுக்கு விளையாட்டுகள் நடத்த வந்துள்ளார்கள். நிகழ்ச்சியின் முதலாவதாக இறைவணக்கம். இறைவணக்கம் பாடுவதற்காக செல்வி பூஜா மற்றும் செல்வி சந்தியா அவர்கள். ஓம் கணபதி போற்றி, கற்பகமூர்த்தி 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 சரணம், கற்பகமூர்த்தி 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 சரணம். கைத்தல நிறகனி அப்பமுடவல் பொறி கப்பிய கரிமுக நடிப்பேலி, கச்சிடுமடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமெனவே கடிதேகும், மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மப்பொரு திறப்புய மதையானே, மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்குடு பணிவேனே, முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதி முதல்வோனே, முத்துயரது கொடு சுப்பிரமணி படு அப்புன மகனிட இபமாகி, அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளே, கற்பகமூர்த்தி 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 சரணம், கற்பகமூர்த்தி 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 சரணம், எங்கள் கற்பகமூர்த்தி சரணம், எங்கள் கற்பகமூர்த்தி சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம் விழாவிற்கு வருகை தந்துள்ள பள்ளத்தூர் ஏஎம்எம் குடும்ப உறுப்பினர் திரு மூவே சுப்பையா செட்டியார் அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுக உரை. நம் நகரத்தார் தொழிலதிபர்களின் மிகவும் பிரபலமான முருகப்பா குழுமத்தின் மூத்த உறுப்பினர், இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருது பெற்றவர், அம்பத்தூர் திருவெற்றியூர் என்ற 2 சின்ன செட்டிநாடுகள் உருவாக காரணமாக இருந்த பள்ளத்தூர் அ.மு.மு. குடும்ப உறுப்பினர், நகரத்தார் வேர்களை தேடி என்ற அற்புதமான ஒரு பாடத்திட்டத்தை மெருகேற்றி நகரத்தார் பண்பாடு கலாச்சாரம் முதலியவற்றை நமது குழந்தைகளிடம் கொண்டு போய் சேர்க்கும் பணியின் பின்னணியில் இருந்து ஊக்குவிப்பவர், இளையாற்றங்குடி பட்டினசாமி பிரிவைச் சேர்ந்த உயர் திரு மூவே சுப்பையா செட்டியார் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் வருகையால் ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கம் பெருமை அடைகிறது. அடுத்ததாக என் கடன் பணி செய்து கிடப்பதே என நம் சமூக நலன் மேம்பாட்டிற்காக மெய் வருத்தம் பாராது உழைத்து வரும் திரு முத்துக்குமார் அவர்களை பற்றிய அறிமுக உரை வழங்குவதற்காக திருமதி முத்து அவர்களை அழைக்கிறோம். இன்னைக்கு நம்ம சங்கத்தோட பொதுக்குழு கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக நமது ஐயா சுப்பையா ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் வணக்கம். இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு முத்துக்குமார் அவர்களை பற்றி நான் சொல்லிதான் உங்களுக்கெல்லாம் தெரியணும்ன்றது கிடையாது. நாம எல்லோரும் அறிந்த நற்பண்பாளர்,
முத்துக்குமார் அண்ணன் அவர்கள், திரு சண்முகம் செட்டியார் அவர்களின் குமாரராக அரிமளத்தில் பிறந்து வளர்ந்த அண்ணன் அவர்கள் என்சிசி இயக்கத்தில் மிகுந்த ஈடுபாடு இருந்ததால் காவல்துறையை தேர்ந்தெடுத்தார் என கேள்வியுற்றேன். நம்மங்கள ஒரு சிலர் தான் இந்த துறையை தேர்ந்தெடுத்தவங்க. ஆனா நாம் நகரத்தார் எங்கு சென்றாலும் தனித்து சிறந்து நிற்போம் என்பதற்கு இணங்க அண்ணன் அவர்கள் தாம் ஈடுபாடு கொண்ட துறையில் மேலும் பல வளர்ச்சிகள் பெற்று சிறப்பு கமாண்டோ பயிற்சி பெற்று நமது மாநில முதல்வர்கள் திருமதி ஜெயலலிதா, திரு கருணாநிதி அவர்கள் மற்றும் பாரதத்தின் பெருமைமிகு குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களின் மெய்காப்பாளராகவும், திரு பத்மநாபன், சுந்தரராஜன் பத்மநாபன் என்ற ஆர்மியில இருந்தவங்க, அவங்களோட மெய்காப்பாளராகவும் பதவி வகித்திருக்கிறார். காவல்துறையில் தமிழகத்தின் சிறந்த விருதான அண்ணா விருதையும், பாரத தேசத்தின் ஒப்பற்ற காவல்துறை விருதான குடியரசுத் தலைவர் விருதையும் பெற்ற சிறப்பு மிகுந்த பண்பாளர் நம் அண்ணன் அவர்கள். இவர்கள் அருளாளர் சிவானந்த அடிகளார் அவர்கள்தான் இவர்களுடைய வழிகாட்டி. எத்தனை விருதுகள் பெற்றாலும், எத்தனை உயர் பதவிகளில் இருந்தாலும் என் கடன் என் சமூகத்திற்கு பணி செய்வதே என்ற நற்சிந்தனை உள்ளவர் நம் சிறப்பு விருந்தினர். ஒரு படத்துல சொல்வாங்க, அப்பா நம்ம வந்த தடம் தெரியாம வந்தமா, நம்ம சோழிய பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும்னு. அப்படி எல்லோரும் நினைக்கிற காலத்துல நம்மால முடிந்த உதவிகளை நம் சமூகம் மேம்பட செய்யணும்னு நினைச்சு அண்ணன் தன் உயிருக்கு கூட பயப்படாமல் காசியில் நம் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்தான சிக்ரா நந்தவனத்தை மீட்டெடுத்துள்ளார்கள். அத பத்தி சொல்லணும்னா கதையா சொல்லலாம். கதை கேளுன்னு ஒரு வில்லுப்பாட்டு கதையை தனியா வச்சு சொல்லிடலாம். அந்த நந்தவனத்தை மீட்டெடுத்த கதை அத இந்த நிகழ்ச்சியில சொல்ல இன்னைக்கு ஒரு நாள் போதாது. சிக்ரா நந்தவனத்தை உயிரை கொடுத்து மீட்டாங்க, அது பெரிய விஷயம். இது மட்டும் இல்ல, அண்ணன் நகரத்தார் நலன் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர். இந்த அறக்கட்டளை 63 ஆதரவில்லாத முதியவர்களை அணைத்து காத்து வருகிறது. மேல ரொம்ப பின்தங்கிய குழந்தைகளின் கல்விக்கு உதவி வருகிறார்கள். நம் பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு, அறம், பண்புகள் இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ன்றதுல நம்ம அண்ணன் அவர்களுடன் அவர்கள் துணைவியாரும் கை கொடுத்து வழி நடத்தி செல்லுகிறார்கள். அண்ணன் அவர்களுக்கு பழைய நம்மளோட பரம்பரை பழக்கங்களை எல்லாம் மீட்டு வர்றதுல நிறைய ஈடுபாடு உண்டு. ஆகவே பழனி ஆதி வேலோட வரலாற்றை தேடி எடுத்து நாம் அறிய கொடுத்துள்ளார்கள்னு கேள்விப்பட்டுள்ளேன். அதோடு கூட காசியில தினந்தோறும் 5000 பக்தர்கள் பசியார ஒரு அந்த வேலையை செய்யறதுக்காக கோயிலூர் சாமிகளுக்கு விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து உத்தரவு வாங்கி கொடுத்திருக்காங்க. அவர் பணியில் இருந்த போதும் ஓய்வு பெற்றிருந்தாலும் காவல்துறை பணியின் மேல் உள்ள ஈர்ப்பு குறையாம இன்னும் தன்னாலான உதவிகளை செய்துட்டு வராங்க. தான் பணி செய்த துறை, தான் சேர்ந்த சமூகம் என அனைத்து துறைகளிலும் தன் நற்பண்புகளால் இன்னும் நிறைய பணிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களோடு காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்துன்னு சொல்லி முத்தாத்தாள் ஆட்சி அவர்களும் அவங்களோட இணைந்து எல்லா நற்பணிகள்லையும் கை கொடுத்து வர்றாங்க. இத்தம்பதிகள் பல்லாண்டு நலமோடு வளமோடு வாழ நம் மீனாட்சி சொக்கநாதரும் விசாலாட்சி விஸ்வேஸ்வரும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். மேல இன்னொரு செய்தியும் கேள்விப்பட்டேன். அரிமளம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதிஷ்டானத்துல உள்ள சித்த வைத்திய ஏடுகள்ல இருந்து சில வழிமுறைகளை பின்பற்றி பசுக்களுக்கு வர கோமாரி வியாதியை குணப்படுத்துறதுலயும் அண்ணன் உதவி இருக்காங்கன்னு. இவங்களுடைய பணிகள் மேலும் சிறக்கட்டும். அண்ணன் இந்த நகரத்தார் வேர்களை தேடின்ற நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறதுக்கு வருகன்னு வரவேற்கிறேன். நன்றி ஆச்சி, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. திரு முத்துக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவதற்காக நம் தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள்.
இந்த அவைக்கு அறிமுகம் செய்வதற்கு திருமதி கண்ணாத்தாள் ஆட்சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். திருமதி தமிழ் செல்விராமன், இலுப்பக்கொடி கோயில், அளவாக்கோட்டை, MA தமிழ், MA ஹிஸ்டரி, MPhil, PGTCA, தமிழ் ஆசிரியை, கணிப்பொறி மற்றும் தமிழ் ஆசிரியராக 20 ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கோயில் கும்பாபிஷங்களுக்கு நேர்முக வர்ணனை செய்துள்ளார். மேடை பேச்சாளர், அம்பத்தூரில் நடைபெறும் வரும் சுயம்வரம் அமைப்பின் செயலாளராகவும் உள்ளவர். கந்தசஷ்டி குழுவில் நிகழ்ச்சி பொருளாளராக இருந்துள்ளார். ஆட்சியை இந்த அவைக்கு அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறோம். சிறப்பு செய்பவர் நம் தலைவர் அவர்களின் துணைவியார் திருமதி மங்கையாட்சி அவர்கள். திருமதி விசாலாட்சி ஆறுமுகம் அவர்களை அறிமுகம் செய்வதற்கு திருமதி முத்து ஆட்சி அவர்களை அழைக்கிறோம். திருமதி விசாலாட்சி ஆறுமுகம் ஆட்சி சூரக்குடி கோயிலை சேர்ந்தவர்கள். காளையார் மங்கலம் அவர்களது சொந்த ஊர். ஒசூரில் VK என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார்கள். இவர்கள் அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்துல மகேஸ்வர பூஜை பரிபாலன சபையோட மகேஸ்வர பூஜை பரிபாலன சபையை நடத்தி வராங்க. ரெண்டாவது, அங்க உள்ள வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சாமி திருக்கோயில நடந்த திருக்கூட நன்னீராட்டு விழாவின் போது யாகசாலையோட வர்ணனையாளரா இருக்கக்கூடிய சிறப்புமிக்க பெருமையுடையவங்க. இந்த கோயிலோட கந்தசஷ்டி விழாவின் போது நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறவங்க. ரெண்டாவது, ஆண்டுதோறும் அம்பத்தூர்ல நடக்கிற சுயம்பர நிகழ்ச்சிகளின் போது நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்தவங்க. இவங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வதற்கு திருமதி மீனாட்சி வள்ளியப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த சிறப்பு விருந்தினர் திருமதி விஜயலட்சுமி சோமு அவர்களை பற்றிய அறிமுக உரை வழங்குவதற்கு திருமதி உமா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருமதி விஜயலட்சுமி சோமசுந்தரம் ஆட்சி கல்லல் BE பயோமெடிக்கல் கோல்டு மெடலிஸ்ட். சைமேக்ஸ் டெக்கில் HR ஆக பணிபுரிபவர். OEL எனும் NGOவில் 8 ஆண்டு காலமாக தொண்டு செய்து வருபவர். ஆட்சியை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி லட்சுமி அவர்கள். மூவரும் வேர்களை தேடி என்ற நிகழ்ச்சியில் நகரத்தார் பாரம்பரிய விளையாட்டுகள் மற்றும் உறவுமுறைகள் பற்றி சிறு சிறு விளையாட்டுகள் மூலம் நம் குழந்தைகளை மகிழ்விக்க உள்ளார்கள். குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களும் உள்ளன. வேர்களை தேடி நிகழ்ச்சியின் துவக்கமாக அறிமுக உரை வழங்குவதற்காக நம் சிறப்பு விருந்தினர் திரு ச. முத்துக்குமார் அவர்களை அழைக்கிறோம். அவையோருக்கு வணக்கம். இந்த ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்க ஆண்டு விழா உங்களுக்கு கேட்கவே சந்தோஷமா இருந்தது. இதுல ஆதம்பாக்கம், ஆலந்தூர், ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, கீழக்கட்டளை, கோவிலம்பாக்கம், படிப்பாக்கம், நங்கநல்லூர், பள்ளிக்கரணை, புழுதிவாக்கம், துறைப்பாக்கம், வேளச்சேரி இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கதாகவும், இதுவே ஒரு பெரிய ஒற்றுமையின் ஒரு முன்னோடி. இதே மாரி எல்லாரும் ஒற்றுமையா ஒரு இடமா சேர்ந்து வந்தால் நம் சமூகம் சீக்கிரம் முன்னுக்கு வந்துடும். முன்னாடி ரொம்ப சிறப்பா சீரோடு சிறப்போடு இருந்தோம். அந்த நிலையை தேடி போகணுங்கிறக்காக தான் இந்த வேர்களை தேடின்னு ஆரம்பிச்சிருக்கிறோம். உற்சவர் மாரி நான் ஊர் சுத்திட்டு இருக்கேன். இதுக்கு மூலகர்த்தா அண்ணன் கீழே உட்கார்ந்துருக்காங்க. அவங்க என்னை வெளியில சொல்லக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இத எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் விட்டு போக கூடாது. இதை ஒரு நல்ல விதமா இதை கொண்டு சேர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம் நடந்தது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் ஒரு 60 வருஷம் கேப். இதுல நம்ம வீடுகள்ல நிறைய பேரண்ட்ஸ் இருக்கும் பொழுது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கெல்லாம். சித்ரா பௌர்ணமி விசேஷம் வீட்டில் கொண்டாடினவங்க எத்தனை பேர் கை தூங்க பார்க்கலாம். எனக்கு தெரியும், எங்க அப்பத்தா பண்ணாங்க, ஆயா பண்ணாங்க. சித்ரா பௌர்ணமி பாத்தீங்களா? நம்ம எப்பெல்லாம் வியாபாரம் பண்ணமோ அப்பெல்லாம் சித்ரா பௌர்ணமி கொண்டாடணும், சித்திரகுப்தனை கூப்பிட்டோம், கணக்கு எழுதணும். இப்ப எல்லாம் வேலைக்கு வந்துட்டோம், சம்பளம் வாங்குறோம், கணக்கு எழுதல. அதனால சித்திரகுப்தனை மறந்துட்டோம். நம்ம பாரம்பரியம் நம்மளை விட்டு போயிட்டு இருக்கு. இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இது மாதிரி
நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடக்கூடாது, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை. நம்ம பரம்பரைன்னு பேசுகிறோம், 7 தலைமுறைன்னு பேசுகிறோம், அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க தான் போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, அதை விளையாட்டாக சொல்லி கொடுத்தா தான் நீங்கள்லாம் கேட்பீங்க அப்படின்னு இப்போ நினச்சிட்டோம். இனிமேலாம் யாருக்கும் அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, கிளாஸ் எடுத்தால் பிடிக்காது, 3 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல, எல்லாம் ஆப்பில் சொல்ல வேண்டியிருக்கு, இல்லை கம்ப்யூட்டரில் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த காலத்து பிள்ளைங்க அவ்வளோ அட்வான்ஸாக இருக்காங்க. அப்போது எப்படி இதை கொண்டு செலுத்தலாம் அப்படின்னு பார்த்தாக்க, ஆர்வமுள்ள பிள்ளைகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய இன்னைக்குள்ள டெக்னாலஜி படித்த பிள்ளைகளையும் ஆசிரியர்களையும் மகளிரை தேடணும். லட்சுமணன் சுப்பையான்னு கல்லல்காரங்க அங்கே இருந்தாங்க. அங்கே சிங்கப்பூரில் இருக்க பிள்ளைங்களுக்கு இதை சொல்லித்தரணும் அப்படிங்கிறக்காக ஒரு பெரிய சிலபஸ் ரெடி பண்ணாங்க. அதை ஆண்டுதோறும் பண்ணிட்டு இருக்காங்க. வெக்கேஷனில் சிங்கப்பூரில் இருக்க பிள்ளைங்களுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கடந்த கோவிட் வந்த சமயத்தில் இறைவனடி சேர்ந்துட்டாங்க. அப்போ அதை தொடர்ந்து செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதா நாங்கள் எல்லாம் பேசணும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா நம்ம அண்ணன் தான், வந்திருக்கிறவங்க தான். அவங்க இதை சொல்லும் பொழுது நம்ம இந்த ஊரில் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற பொழுது, இது 7ஆம் தேதி, ஏப்ரல் 7ஆம் தேதி சில பேர் அழைச்சிட்டு ஊருக்கு 2 பேர் வர சொன்னோம். மகளிர் சங்கத்திலிருந்து 2 பேர் அழைச்சிருந்தோம். ஏன்னா இது மகளிர் சங்கங்கள் நினைத்தா மட்டும்தான் சமூகம் முன்னேறுங்க. ஆட்சிகள்லாம் வீட்டை காட்டி காப்பாத்தினால தான் இன்னைக்கு பரம்பரை இருக்கு. செட்டியார்லாம் கொண்டு வைக்க போனாங்க, கொண்டு வந்து கொடுத்ததை சிக்கனமா சேர்த்து வச்சு இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம சமூகம் இருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் ஆட்சிமார்கள் தான். அதனால இந்த பொறுப்பை ஆட்சிகள்கிட்ட கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம். அதை கொடுக்கறதுக்காக தான் 2 பேரை இன்வைட் பண்ணோம். அப்படி 15 ஊர்ல இருந்து வந்தாங்க. எல்லாரும் அந்த லட்சுமணன் சுப்பையா சார் எடுத்த ப்ரோக்ராம நம்ம வணக்கம் சுப்பிரமணியன் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப ஃபாஸ்டா இருந்தது, ரொம்ப பெருசா இருந்தது. இங்க உள்ள பிள்ளைங்களுக்கு அவ்வளவு நேரம் இருக்குமா உட்காருமான்னு தெரியல. சிங்கப்பூர்ல இருக்க பிள்ளைங்க 2 நாள் ப்ரோக்ராம்னா அங்கேயே இருந்து வச்சு சொல்லிட்டாங்க. இந்த ஊர்ல எல்லாம் வீட்டுக்கு போகணும், சாயங்காலம்னா வரணும், இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இதை பிரிக்கலாமேன்னு சொல்லி அந்த 7 சிலபஸை நாங்க ஒரு 17-20 மாத்தணும். இதை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சோம். அதுல வந்தவங்கள யார் யாருக்கு எது விருப்பம் இருக்குதோ அதை அவங்க எடுத்து நடத்தட்டும் அப்படின்னு முடிவு பண்ணோம். எதனால அப்படி முடிவு பண்ணோம்னாக்க, யார் ஒருவர் தான் பிராக்டிஸ் பண்ணலையோ அதை பிள்ளைங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணோம். உதாரணத்துக்கு, நான் கணக்கே எழுதுறதில்ல, நான் கணக்கு வாத்தியாரை போய் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா சரியா வருமா? பிள்ளைங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். அதனால வந்திருந்த வாத்தியாருங்கள்ல யார் யாருக்கு எது பிராக்டிஸ் பண்றாங்களோ, எதுல அனுபவம் இருக்கோ அதை மட்டும் எடுங்கன்னு சொன்னோம். அந்த மாரி எடுத்ததுல தான் இது மாரி சிறுக சிறுக பல ஆசிரியர்களை சேர்த்து முழு விஷயத்தையும் சொல்றதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறோம். இதை வரப்போற ஆண்டுகள்ல ஒவ்வொரு சங்க கூட்டத்திலையும் 2 பேர் 3 பேரா பேச வச்சோம்னாக்க சிறுக சிறுக இது மக்கள்கிட்ட போய் சேரும், நம்ம சமூகம் பழைய நிலைக்கு வரும் அப்படின்னு நம்புறோம். எதனால இந்த சிந்தனை ஏன் வந்தது அப்படின்னாக்க, நம்ம பிள்ளைங்கள்லாம் 5 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள என்ன படிக்கிறாங்களோ அந்த 7 வருஷம் ரொம்ப குருஷியலா இருக்கு. நம்ம அந்த காலத்துல ஏட்டுக்கல்வி படிச்சோம், கொற்கைவேந்தன் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை முறையை நாம அந்த வயசுல தான் படிச்சோம். அந்த 5 வயதுல இருந்து 12 வயசுக்குள்ள ஏட்டுக்கல்வியை முடிச்சுட்டு கைப்பழக போனோம். கைப்பழக போன இடத்துல ஒவ்வொன்றா கத்துக்கிட்டோம். முதல்ல எடுபடியா இருந்தோம். எடுபடியா இருந்து ஒரு வேலை ஒழுங்கா செஞ்சதுக்கு அப்புறம் எடுபடியா ஏன் வச்சாங்க? ஈகோ போகணும்னு வச்சாங்க. தான் யாருங்கிறத விட நாம என்ன வேலை செய்ய வந்திருக்கோம், அந்த வேலை செய்யறவனுக்கு என்ன சிரமம் இருக்கு, அந்த இடத்துல இருந்து வந்தாதான் நம்மளுடைய ஈகோ நம்மளை விட்டு போகும். எனக்கு அண்ணன் ஒரு முறை வகுப்பெடுக்கும் போது சொல்றாங்க, நாங்கெல்லாம் எச்சி பண்ணிக்க கூட கொண்டு வந்து செட்டியாட்ட கொடுத்துருக்குறோம். முதலாளி பையன் பேரன் கனகப்புள்ள நம்மள்ட்ட வேலை செய்யறவர் தான், இருந்தாலும் அவர்கிட்ட கைப்பழக போயிருக்கோம். எச்சி பணிக்கத்தை எடுத்துக்கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு கூட வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வர்றது கூட பொடியனுடைய வேலையா இருந்திருக்கு. அப்போ எதுக்காக இதெல்லாம் பழக்கினாங்க? தன்னை விட்டு அந்த ஈகோ போகணும், எந்த வேலையும் நாம செய்யணும், எங்க ஆள் இல்லையோ அந்த வேலையை செய்ய கத்துக்கணும், அதுக்குள்ள மனநிலை வரணும் அப்படிங்கிறக்க அந்த சின்ன வயசுல அதை படிய வச்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பண்றது இல்லை. அது மாதிரி சில நாள் பொடியனா இருந்து ஒபீடியண்டா இருக்கான், கரெக்டா இருக்கிறான், அவன் ரிவோர்ட் பண்றது இல்லை,
எதிர்த்து பேசுறது இல்லை. காலையில் எழுந்தா ஒழுங்கா சாமி கும்பிடுறான். ஏன்னா கிட்டங்கில எல்லாம் எல்லாரும் ஒன்னா தான் இருப்பாங்க. கிட்டங்கிக்கு மேல தங்கி இருப்பாங்க. கீழே 15 பேர் 18 பெட்டி அடி இருக்கும். அது 10 பேருடைய கடை. அந்த மாதிரி ஒற்றுமையா இருந்துதான் கடை நடத்தியிருக்கோம். கிட்டங்கி எல்லாம் பார்த்துருக்குறோம், வியாபாரம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அந்த நிலையிலிருந்து கடையை பார்த்துட்டு சாயங்காலம் ஆனால் மேலே போயிடணும். எல்லாரும் ஒரே சமயக்காரன், ஒரு டோபி, எல்லாருக்கும் காமனா இருப்பான். டிவைடிங் சிஸ்டம் அப்பவே எப்படி சிக்கனமா இருக்கணும், போற இடத்துல எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அங்க போய் கை பழகி ஒரு ஸ்டேஜா முன்னுக்கு வந்து அவனை லீவ்ல ஊருக்கு அனுப்பிச்சு, ஊருக்கு வந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அடுத்த லெவலுக்கு உயர்த்தி கையாளு எடுபடியிலேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் அடுத்து அவனுக்கு ஒரு ஏஜெண்டா வச்சு சில நாள் கழிச்சு அவனுக்கே ஒரு வியாபாரத்துக்கு கடையை வச்சு கொடுத்து அந்த மாரி பழக்கி தான் நம்ம தொழில் பழகணும். தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாரும் பணத்தை கொடுத்தோம், பொது பணத்தை எடுத்து கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு யாரும் பொது பணத்தை பேங்க்ல போடுறோம், வட்டி கட்டுறோம், வட்டியை வாங்கி அதுக்கும் டாக்ஸ் கட்டுறோம். பணம் தெரிஞ்சுக்கிட்டே போகுது, பணத்தை பெருக்கல, பணத்தை கரைக்கிறோம். காரணம் நம்மளுக்கு நம்பிக்கை குறைஞ்சு போயிட்டே இருக்கு. நம்பிக்கை நம்ம மக்களுக்குள்ள, நம்ம பிள்ளைகள் மேல, பங்காளி மேல, சொந்தத்து மேல இருந்தால் பொதுவில் பணம் கட்ட மாட்டோம். பொது பணத்தை எடுத்து வியாபாரத்துக்கு கொடுத்துருப்போம். வியாபாரம் ஒழுங்கா பண்ணியிருப்பான், புள்ளி பெருகி இருக்கும், வியாபாரம் பெருகி இருக்கும், பணமும் பெருகி இருக்கும். அதை விட்டுட்டு இன்னைக்கு ரிஸ்க் எடுக்க பயந்துக்கிட்டு எல்லாரும் பொது பணத்தை கொண்டு பேங்க்ல போட்டு, அப்பா நான் பணத்தை பேங்க்ல போட்டேன், நான் 2 லட்சம் போட்டேன், அடுத்த ஆள் வந்து நான் 3 லட்சம் போட்டேன். எதுக்கு போட்டீங்க? இந்த 3 லட்ச ரூபாய் நீங்க எதுக்கு சேர்த்து வைக்கிறீங்க? என்ன பெருமை தேடுறீங்க? அதுல இந்த 3 லட்ச ரூபாயை டாக்ஸ் பண்றீங்க, டாக்ஸ் கட்டுறீங்க, திருப்பி அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறீங்க. ஒரு நாளைக்கு இந்த 3 லட்ச ரூபாய் டாக்ஸ்லேயே போயிடும். அதை பெருக்கணும்னா நாம இவ்வளவு வியாபாரம் பண்ண குடும்பம் அந்த பணத்தை, பொது பணத்தை எடுத்து வியாபாரத்தை கொடுக்கணும். அதுக்குள்ள நம்பிக்கையான பிள்ளைங்கள் மேல நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை வர அளவுக்கு பிள்ளைங்களை வளர்க்கணும். அந்த வளர்க்கிற கட்டத்தில் தான் இப்ப நாங்க வந்து நிக்கிறோம். இதெல்லாம் ஆட்சிமார்கள் நினைச்சாதான் முடியும். ஆட்சிமார்கள் பையன் வேலைக்கு போனா பொண்ணு கொடுக்குறேன்றாங்க, வியாபாரம் பண்ணா கொடுக்க மாட்டேன்றாங்க. சோ அங்கதான் நிக்குது பாயிண்ட். பொண்ணு கொடுக்கறதுக்கு பையன் சம்பாதிக்கிறோம்னா திறமை இருக்கிறோம்னான்னு பார்க்கல. முதல்ல நம்ம ஜாதகமே பார்க்கறது இல்லை. இன்னாரோட்டு பிள்ளை இன்னாரோட்டு கொடுப்போம்னு பொண்ணை கொடுத்தோம். இன்னைக்கு ஜாதகத்தை கூட்டிட்டு இந்த ஐயர் பின்னாடி அலையிறோம், வீணா போயிட்டு இருக்கோம். எந்த ஐயராவது கரெக்டா சொல்றானா? அப்படிதான் எத்தனை கல்யாணம் முடிஞ்சிருக்கணும்? எதுக்கு ஜாதகம் பார்க்குறோம்? நம்மளாம் யாராவது இல்லை பெரியவங்க எல்லாம் கேளுங்க, ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்களா? இன்னைக்கு பேரம்பேத்தி எடுக்கலையா? எதுக்காக நாம நம்மளை விட்டு மாறி போறோம்? நம்ம சமூகம் சிவனையே கடவுளா நம்பிட்டு இருக்கோம், சிவம் தான் எல்லான்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சிவபெருமான் நம்ம குடும்பத்துல வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அப்படிப்பட்ட சிவத்தொண்டு உள்ள நம்ம குடும்பம் பாரம்பரியம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுத்துட்டு வரோம். அந்த முயற்சியின் ஒரு பங்காக இந்த நகரத்தார் வேர்களை தேடி அப்படின்னு ஒரு அமைப்பை உண்டாக்கி இருக்கிறோம். இவங்க 3 பேரும் 7ஆம் தேதி அன்னைக்கு கிளாஸுக்கு வந்தாங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க. தமிழ்ச்செல்வி ராமன், விசாலாட்சி ஆறுமுகம், விஜயலட்சுமி சோமசுந்தரம், இந்த 3 பேரும் 7ஆம் தேதி ஏப்ரல் 7 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு 1 மே அன்னைக்கு ஹோசூர்ல நகரத்தார் சங்க கூட்டத்துக்கு தன்னுடைய செலவுல போய் சிறப்பாக அங்க நடத்தி 1:30 மணிக்கு முடிய வேண்டிய ப்ரோக்ராம் சாயங்காலம் 6 மணி ஆகி போயிருக்கு. எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. அங்கிருந்து எங்களுக்கு நகரத்தாரெல்லாம் கொடுத்த ஃபீட்பேக்கு, மீட்டிங் முடிஞ்சு போற போது 60 வயசு செட்டியாரு பம்பரம் விட்டாருன்னாங்க. அதே மாதிரி அங்க இன்னொருத்தர் சொன்னது, அண்ணே 6 மணி நேரம் பிள்ளைங்க யாரும் செட்டியாரோ பிள்ளைங்களோ போனே தொடலண்ணே, செல்போனை தூரமா வச்சுட்டாங்க, அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆயிருந்ததுன்னு சொன்னாங்க. இந்த செய்தி வந்த உடனே அந்த நேரம் தான் நீங்க இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணீங்க. அவங்களுக்கு சென்னையில் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். இந்த வாய்ப்புக்காக வந்திருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு அளித்த ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கத்திற்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததனால் இதை உருவாக்கி அண்ணன் இதை பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு நன்றி கூறி, எங்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி கூறி, நம் சமூகம் ஒன்றுபட ஓங்க அனைவரும் ஒத்துழைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன நடக்கும்? என்னென்னமோ தொங்க விட்டுருக்காங்களே, இதுல என்ன நிகழ்ச்சிகள் இருக்கும் அப்படியெல்லாம் தானே யோசிச்சீங்க? ஆமா, இதோ பாருங்க, நாம நம்மளோட நிகழ்ச்சிகளை நம்முடைய தாத்தா பாட்டி ஐயா பூட்டன் பூட்டி இவங்க எல்லாம் விளையாண்ட விளையாட்டை நாம மறந்துட்டோம். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க, அந்த விளையாட்டையும் உறவு முறைகளையும் சொல்லிக் கொடுக்கத்தான் இப்ப இங்கே எங்களை அழைச்சிருக்காங்க.
ஒன்னே ஒன்று சொல்லணுங்க. நம்ம நகரத்தார்கள்ல மிக முக்கியமான சிறப்பான அமைதியான இந்த ஐயாவை நான் பார்க்குறப்ப உண்மையிலேயே நகரத்தார்கள் எளிமையானவர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் ஐயா. ஆக அப்படிப்பட்ட இந்த நிகழ்வுல நாம இன்னைக்கு பார்க்க போறது இன்னும் ஒண்ணு என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சோம்னா, ஐயாவை மேடைக்கு ஏத்துவாங்களா, மேடைக்கு வரலாம் அப்படின்னா ஐயா மாட்டேன்ட்டாங்களா. ஏன்னா மேடையில இருந்தா எல்லாத்தையுமே பார்க்க முடியல, கீழே இருந்தா தான் ஒவ்வொரு நிகழ்ச்சி எந்த பிள்ளை எப்படி செய்யுதுன்னு பார்க்கணும். ஏன்னா அவங்க ஆரம்பிச்சவங்க. ஆரம்பம் என்பது தொடர் ஓட்டமாக இருக்கிறதா, அந்த ஓட்டத்திலே விளையாட்டு எப்படி இருக்கிறது, அதனுடைய பயன் எப்படி இருக்கிறது என்பதை தத்ரூபமாக காண வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறேன். அந்த ஆகிரம் நீங்க வாழ்த்துனீங்கன்னா நாங்க நிச்சயமா வளருவோம். அடுத்தது உறவு முறைகளை பற்றி எடுத்து கூற வருகிறார்கள் விசாலாட்சி ஆறுமுகம் அவர்கள். அறிவோம். ஆதம்பாக்கத்து ஆட்சிமார்களுக்கும் ஆலந்தூர் அண்ணன்மார்களுக்கும் ஈக்காட்டுத்தாங்கள் இணையில்லா தாய பிள்ளைகளுக்கும் கிண்டியில் உள்ள அன்னமுண்டி அம்மாமுண்டிகளுக்கும் கீழ்கட்டளை அண்ணன் தம்பி தங்கை ஆட்சிமார்களுக்கும் கோவிலம்பாக்கத்து கொழுந்தியார் கொழுந்தனாவண்டி கொழுந்தியாள்களுக்கும் நங்கநல்லூர் நங்கைமார்களுக்கும் பள்ளிக்கரணை பங்காளிகளுக்கும் துறைப்பாக்கம் பெரியப்பச்சி சித்தப்பா மற்றும் தூரத்து உறவுகளுக்கும் வேளச்சேரியிலிருந்து வேண்டி தேடி வந்த நகரத்தார் அனைத்து உறவினர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். இன்று இந்த சங்கத்தின் துவக்க விழா. இந்த துவக்க விழாவின் போதே எவ்வளவு அழகாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க பாருங்களேன். நம்ம நகரத்தாருடைய சமூகத்தின் பண்பாடையும் உறவு முறையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் பாரம்பரிய விளையாட்டுகளையும் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்றைய சூழ்நிலைக்கு தேவையானது, நம்ம பிள்ளைகளுக்கு தேவையானது, அதை தெரிந்து கொள்ளும் வகையில் நகரத்தார் வேர்களை தேடும் நிகழ்ச்சி இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்ப உறவுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா பிள்ளைகளா, உறவு உறவு ஊங்கிற போது உதடு குவியுது இல்லையா. உறவு எல்லாரும் சேரும் போதுதான் நாம்னு சொல்றோம். அப்ப நாம் அப்படிங்கிற போது உதடு சேருது. அப்ப உறவுகளோடு நாம் சேரும் பொழுதுதான் நாம் என்ற சொல் பிறக்கிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கோம். நான் சொன்னா உதடு சேராது. அப்ப இந்த உறவுகளோட இந்த உறவுகளுடைய பெயர்கள் எதை குறிப்பிடுதுன்னா, நம்ம சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரத்தையும் வைத்துதான் இந்த உறவு பெயர்களே இருக்கு. இன்னொன்று, நம்ம நகரத்தார்னா யாரு, நகரத்தார்னா யாருன்னு எங்க அம்பத்தூர் மேனாமேடு கோயில்ல இப்ப ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேகத்தில் சர்வசாதகம் செய்தவர் மகாதேவ ஐயர். அவரோட யாகசாலை ஒரு கால பூஜையில் கண்ணன்றவர் பேசினார். அவர் எங்ககிட்டலாம் கேட்டார், நகரத்தார்னா யாருன்னு நான் சொல்லுவேன். நகரத்தார்னா யார், நாங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சோம் இவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு. நகரத்தார்கள் கோயில் இல்லாத ஊரில் குடிக்கொள்ள மாட்டார்கள். அதனால் நகரத்தார் எந்த ஊருக்கு வந்தாலும் முதல்ல கோயிலை கட்டிடுவாங்க. கோயிலை கட்டதோடு மட்டும் நிற்க மாட்டாங்க, குளத்தை அமைப்பாங்க. குளம் வெட்டினதோடு நிற்க மாட்டாங்க, நந்தவனம் அமைப்பாங்க. இந்த நந்தவனம் அமைச்சதோடையே நிற்க மாட்டாங்க, கோசாலை அமைப்பாங்க. கோசாலை அமைச்சதோடையும் நிற்க மாட்டாங்க, வேத பாடசாலை அமைப்பாங்க எங்களை மாதிரி உள்ளவங்க படிக்கிறதுக்கு. அதோடையும் நிற்க மாட்டாங்க, கல்வி சாலைகளை அமைப்பார்கள். அந்த பிள்ளைகள் கல்வி கற்ற பின் கல்லூரிகளுக்கு போகிறதுக்கு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் கட்டுவாங்க. அப்ப நகரத்தார்கள் ஆன்மீகத்தையும் அறிவையும் தனது இரு கண்களாக நினைத்து தனது ஊரையும் நகரத்தையும் காத்தவர்கள் என்பதால் தான் நகரத்தார்கள் என்று பெயர் வந்ததாக குறிப்பிட்டார். அந்த ஒரு கணம் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? என்னோட உணர்ச்சி வாகா பார்டர்ல பாகிஸ்தான் இந்தியா சல்யூட் பண்ணுவாங்கல்ல, அப்படி நான் இந்த நகரத்தார் குலத்தில் பிறந்ததை எண்ணி பெருமைப்பட்டேன். அப்படிதான் அந்த அதாவது நம்ம சொல்லும் போது தெரியாது, மற்ற சமூகத்தினர் நம்மளை சொல்லும் போது அது எவ்வளவு ஒரு பெருமையா இருக்கு. இந்த பெருமைக்கு காரணம் நம் முன்னோர்கள். ஆனா இன்னைக்கும் அது குறைவில்லை. அந்த கல்வியையும் அந்த ஆன்மீகத்தையும் நம்ம நல்லா தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சில பின்னடைவு என்னன்னா, நம்ம திருமணங்கள்ல மட்டும்தான், மீதி எல்லாமே அதை நல்லா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அடுத்தது நம்ம உறவுக்கு போற முன்னாடி நம்மளோட நகரத்தார் இருப்பிடம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நகரத்தார் முதல்ல சோழ நாட்டில் தான் இருந்தாங்க. காவிரி பூம்பட்டினத்தை தலைநகராக கொண்டு வாழ்ந்தவர்கள் தான் நம்ம.
அவங்க கடற்கோள் வந்ததுனால சோழ நாடு அழிந்ததுனால பாண்டிய நாட்டு மன்னன் வந்து நம்மளை கூப்பிட்டாங்க. ஏன்னா எதுக்கு காரணம்னா, நம்ம வாணிபத்தில் சிறந்து விளங்கிய வாணிபத்தில் நம்மளை மாதிரி யாருமே சிறப்பாக செஞ்சிட முடியாது. அதனால அந்த மன்னன் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த நகரத்தார்கள் நம்ம நாட்டுக்கு வந்தா நம்மளோட பொருளாதாரம் செழிப்பா வரும், நம்ம செல்வ செழிப்போட நம்ம நாடு இருக்கும்னு சொல்லி அவங்கள போய் கூப்பிட்டாங்க. அப்ப அவங்க தங்கறதுக்கு ஊர் வேணும்ல. அப்ப காரைக்குடியும் புதுக்கோட்டையும் சேர்ந்த 96 ஊர்களையும் கொடுத்து 9 சிவன் கோயில்களையும் கொடுத்தாங்க. அதுதான் இன்று நம்மளுடைய 9 நகர சிவன் கோயில்கள். கோயில் இளையாத்தாங்குடி, இழுப்பக்குடி, சூரக்குடி, வேலங்குடி, இந்த குடியா சொல்லிடணும். அப்புறம் நேமம், மாத்தூர், வைரவன் கோயில், பிள்ளையார்பட்டி. அவ்வளவுதான். நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இன்னைக்கு போய் என்ன பண்ணணும், அப்பா அம்மா கிட்ட 9 கோயிலையும் கத்துக்கணும். சரியா? நம்ம கோயில் என்ன, அதை உட்பிரிவு என்னன்றதையும் கேட்டுக்கணும் அம்மா கிட்ட. அம்மாவோட பொறுப்பு மட்டும் இல்ல, அப்பச்சியோட பொறுப்பும் தான் அது. ஆமா, அப்பச்சிமார்கள் எல்லாம் இல்ல, அப்பச்சிமார்களும் தான் சொல்லி தரணும். இப்ப ஒரே கோவிலையும் ஒரே உட்பிரிவையும் சேர்ந்தவர்கள் யாருன்னா பங்காளிகள். இந்த பங்காளிகள் யாரு? அண்ணன் தம்பி முறையுடையவர்கள். இந்த அண்ணன் தம்பி முறையுடையவர்களோட நம்ம வந்து திருமணம் செய்ய மாட்டோம். அது பெரியவங்களுக்குலாம் தெரியும், சின்ன பிள்ளைகளுக்காக சொல்றோம். அந்த பங்காளிகள் உறவு முறை உடையவர்கள், அண்ணன் தம்பிகள், பங்கு, அதாவது அவங்களுடைய சொத்துல வந்து பங்கு உள்ளவர்கள் தான் பங்காளிகள்னு பேர் வந்ததுன்னு சொல்றாங்க. இந்த பங்காளிகள் வந்து 3 பங்காளிகள். வளவு பங்காளிகள், அதாவது அப்ப வந்து வளைவு பங்காளிகள்னு சொன்னாங்களாம். ஆனா நம்ம வந்து வளவு பங்காளிகள்னு அப்புறம் மருவி வந்தது. வளவு பங்காளி பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்க, அந்த அண்ணன் தம்பி அவங்கெல்லாம் உடன் பங்காளிகள். ஐயா தவிடெல்லாம் நம்ம உடன் பங்காளிகள்னு சொல்லுவோம். அப்புறம் கோயில் பங்காளிகள், இப்ப சொன்னாங்க இல்லையா, சூரக்குடி, நேமம், அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கோவில் பங்காளிகள். அப்புறம் ஊர் பங்காளிகள், அந்த மாதிரி 3 வகையான பங்காளிகள் இருக்காங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் சொல்லணும்னு சொல்லிட்டேன், ஏன்னா டைம் நமக்கு ரொம்ப குறைவு. அங்கே ஓசூரில் வந்து ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாக இருந்ததுனால நிறைய ப்ரோக்ராம் பண்ணணும். இப்போ இருக்க நேரத்தில் நான் மிக முக்கியமானதை உங்களை போர் அடிக்காமல் சொல்லிடுறேன், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தது புள்ளி. புள்ளினா என்ன? ஒரு நகரத்தார் ஆண் ஒரு நகரத்தார் பெண்ணை திருமணமும் செய்யும் போது மட்டும்தான் அவன் புள்ளியில் சேர்க்கப்படுகிறான். இதுதான் புள்ளி. ஒரு நகரத்தார் ஆண் ஒரு நகரத்தார் பெண்ணை திருமணம் செய்தால் தான் அவன் புள்ளியில் சேர்க்கப்படுவான். சரியா? இதை நல்லா 2 தடவை ஏன் சொல்லியிருக்கேன்னா அது அவங்களுக்கே தெரியும், அதை திருப்பி சொல்ல வேண்டாம். இந்த புள்ளி பார்த்துருக்கீங்களா? நம்ம எல்லா விசேஷங்கள்லையும் நம்ம நடுவீட்டு கோலம் இல்லாத விசேஷங்களே கிடையாது. சடங்காகட்டும், திருமணம் ஆகட்டும், சாந்தி ஆகட்டும், சாதாபிஷேகம், என்ன ஒரு ஃபங்க்ஷன், இது பொங்கல், எல்லாத்துக்குமே நம்ம நடுவீட்டு கோலம் போடுவோம். அதில் ஏங்க புள்ளி குத்துறோம்? நம்ம புள்ளி பெருகணும் தானே புள்ளி குத்துறோம். இந்த பங்காளி வீட்டுக்கெல்லாம் இது கல்யாணத்துக்கு போனால் நான் பங்காளி பிள்ளைகளெல்லாம் கோலம் போட சொல்லுவாங்கல்ல. அப்போ நான் ஒரு இடத்துல என்னோட மூத்த ஆட்சி வந்து பெரிய கோலம் போட, நான் வந்து சங்க போட்டு புள்ளி குத்திட்டே இருந்தேன். அந்த ஆட்சி வேகமாக என்னை விட வேகமாக பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சு, இவ்வளோ பெரிய குளத்தில் இவ்வளோ வேகமாக புள்ளியை குத்தினீங்க? பார்த்தேன் அவங்க இந்த 2 விரலால் அப்படியே இணைச்சி குத்திட்டே வராங்க. நான் ஒத்த விரலால் குத்தினா எங்கிட்டு போகிறது? நான் லேட் ஆயிடுச்சு. இப்போ கேட்டேன், என்னாச்சு இவ்வளோ சீக்கிரமாக குத்திட்டீங்க? எனக்கு இதெல்லாம் வரல. இது அது இல்லைம்மா, நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு நான் இப்படி செய்யலை. என் பிள்ளைகள் என்றும் பிரியாமல் இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும் என்பதற்காகவே நான் இப்படி செய்தேன் என்று நான் அன்னைக்கு சொல்றேன். அப்பதான் எனக்கு தெரியும், அப்ப நம்ம எவ்வளவு பெரியவங்கெல்லாம் எவ்வளவு தெரிஞ்சிருக்கு, அதை நம்ம கத்துக்கணும், நம்ம ஏன்னு கேட்கணும். ஏன்னா நம்ம நடுவீட்டு கோலம் தானே, இதுதான் வரையணும், இப்படி கார்னர், இதை சதுரம், இந்த கூம்பு போட்டணும், புள்ளி வைக்கணும், அவ்வளவுதான். அது எதுக்காக செய்யறோங்கிறத நம்ம பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்க சொல்லும் போது இதுல இவ்வளவு தத்துவம் இருக்கா. நம்ம பெரியவர்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு இதுலையும் நுணுப்பமாக அந்த தத்துவங்களும் அடங்கி இருக்கு. இந்த புள்ளி வந்துட்டோம்ல, இந்த புள்ளியா திருமணமான பிறகு அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு தெரியுமா? தனியா பத்திரிக்கை வைப்பாங்க, அதுக்கப்புறம் தனியா முறையெல்லாம் நல்ல முறை கொடுப்பாங்க. அப்புறம் இந்த புள்ளிய வந்து நம்ம கோவில் மாலை வருதுல்ல, புள்ளி அந்த நகரத்தார் சமூகத்தில் செஞ்சாலும் கோயில் மாலை வரும். அப்ப அந்த கோயில்ல வந்து நம்மளோட பேர் பதிவாகும். அடுத்தது 2வதா வேற எந்த இடத்துல பதிவாகும்? நம்ம நகர சிவன் கோயில்ல நம்மளுடைய விலாசம் இடம்பெறும். 3வது பணத்திருப்பம். ஏதாவது நம்ம கல்யாணத்துல சாந்தியில எல்லாத்துலயுமே பொட்டி அடி வச்சிருப்பாங்கல்ல, பணம் எழுதுவாங்கல்ல, அதுல நம்ம விலாசம் வரும்ல, அதுல நம்ம புள்ளியா இருந்தா தானே நம்ம விலாசம் வரும்.
இப்போ பண திருப்பம்னா என்ன? பணம் எழுதுறது. அப்ப அந்த பணம் எழுதுறது எவ்வளவு பெரிய ஒரு பண்பாடு தெரியுமா? எல்லாத்தையும் நம்ம போய் கிஃப்ட் எடுத்துட்டு போவோம். பெரிய கிஃப்டா இருந்தா தான் உள்ள விடுவாங்க அந்த பெரிய மண்டபத்துலலாம். அப்படிலாம் இல்லை. நம்ம சமூகத்துல தான் யாருக்கும் ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாதுன்ற அந்த பணம் எழுதுறது வந்துச்சு. ஏன்னா எல்லாரும் சமமா அன்னைய காலத்துல காலனா எழுதுனாங்களாம். 12 காசா அது காலனா எழுதுனாங்க. இப்ப எல்லாரும் 2 ரூபாய் எழுதுறோம். அதோட முக்கியத்துவம் என்னன்னா, நம்ம இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், இப்ப போய் வேகமா போட்டோ எடுக்க நிப்போம். நம்ம கல்யாணத்தை வந்திருக்கோம் தெரியணும், போட்டோல நாளைக்கு வரலன்னு சொல்லிட போறாங்கன்னு போட்டோ எடுக்க போவோம். அப்பெல்லாம் அப்படி இல்லை. நம்ம இந்த திருமணத்துக்கு வந்திருக்கோம், நம்ம விலாசம் இதுல இடம்பெறுது. அப்ப அந்த விலாசம் நமக்கு தெரியணும். அந்த புள்ளியா நீங்க வந்தா மட்டும்தான் அதுல இடம்பெற முடியும். அப்ப 3 இடத்துல நம்ம புள்ளிகளுக்கு பதிவு இருக்கு. இந்த விலாசம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அந்த விலாசம் இல்லை, அதுக்கு முன்னாடி பிள்ளைங்க ரொம்ப நேரமா நிக்கிறாங்க, அதனால அவங்களோடதுக்கு வந்துருவோம். விலாசத்துக்கு அடுத்தது வருவோம். பரம்பரை. பரம்பரைனா என்ன? நாம் முதல் பரம்பரை, 2ஆம் பரம்பரை ஆத்தாள் அப்பச்சி, 3ஆம் பரம்பரை பாட்டன் பாட்டி, 4ஆம் பரம்பரை பூட்டன் பூட்டி, 5ஆம் தலைமுறை ஓட்டன் ஓட்டி, 6ஆம் தலைமுறை சேயோன் சேயாள், 7ஆம் தலைமுறை பரன் பறை. இந்த பரனும் பறையும் சேர்ந்ததுதான் பரம்பரை.